ஆண்டவர் நம்முடன் அவர் இருக்கிறார். பிறந்தது எல்லாம் பாண்டிச்சேரி. நாங்கள் படித்ததெல்லாம் சென்னை சிஎஸ்ஏ ராஜகோபாலில் நாங்கள் படித்தோம். மே மாதம் ஆனால் எங்களுக்கு லீவ் விட்டுருவாங்க, 10 நாள் லீவ், 1 மாதம் லீவ். அப்போ நாங்கள் எங்கள் பிறந்த ஊருக்கு என்ன பண்ணுறோம், போயிடுவோம். 10-15 பசங்க நாங்கள் எல்லாருக்கும் பிறந்தவங்க ஒரு 10-15 பேர் வெக்கேஷனுக்கு பாண்டிச்சேரிக்கு போய்விடுவோம். பாண்டிச்சேரிக்கு போயிட்ட பிறகு அம்மாவை பிரிஞ்ச அப்போ சின்ன வயசுல அந்த ஃபீலிங் எப்போதுமே இருக்கும். ஏன்னா அம்மா கூட 1 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டோம். இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டோம். அப்போ அம்மா இருக்க மாட்டாங்க ஊர்ல, அவங்க ஊர்ல இருப்பாங்க. எனக்கு ஒரே வருத்தமா இருக்கு அந்த வயதுல. நமக்கு அங்கே யாரும் கவனிக்க மாட்டாங்க, சாப்பிட்டாலும் கேட்க மாட்டாங்க, ட்ரெஸ் அழுக்கா இருக்கா இதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. சொந்தக்காரங்கள நாங்கள் ஓடி ஆடி விளையாண்டு இருப்போம். ஒரு நாள் நான் விளையாட்டு இருக்கிறேன், கடலோரத்தில் விளையாட்டு இருக்கிறேன். எங்க சித்தி ஓடியா இருக்கு, விழி இங்க வா இங்க வா. என்ன சித்தி அப்படியே ஓடு, உங்க அம்மா வந்திருக்காங்க, ஓடியா அம்மா வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்து பாருங்க, எங்க இருந்து தான் வந்து தெரியல, பெரிய சந்தோஷம். உடனே விளையாட்டு விட்டுட்டு முதல்ல அவங்களதான் பார்க்க போனேன். அவன் பார்த்து ரொம்ப, என்னடா ட்ரெஸ் இப்படி வச்சு இப்படி போட்டுன்னு, சாப்பிட்டியாடா, ஒரு 100 ரூபாய் வச்சு போய் சாப்பிடாங்க, போய் இதை கடையில் வாங்கினா சொல்லி அன்பா அரவணைக்கிறார்கள். எதுக்கு நான் சொல்றேன்னா, நாம பல சூழ்நிலைகள்ல போகும் பொழுது நமக்கு உகந்தவர்கள் யாராவது வந்து நம்ம கையில் தூக்குவாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஒரு மனித பிறப்பே நமக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. நம்ம படைச்ச ஆண்டவர் இது மாதிரி நம்மை சந்திக்க வந்தா எத்தனை மகிழ்ச்சி. அதுபோலதான் இயேசு கிறிஸ்து, அவர் தாயினிலும் மேலானவர், தாயை விட அதிகமாக நேசிக்கக்கூடியவர் நம்முடைய இயேசு. அவர் வரும்போது நமக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அவர் ஒரு 3 சம்பவங்களில திடீர்னு என்ட்ரி பண்றார், என்ட்ரி ஆகுறார். அல்லேலூயா. 3 கஷ்டமான சூழ்நிலையில சிலர் போகும்போது இயேசு கிறிஸ்து என்ட்ரி ஆகுறார். 3 சம்பவங்கள். அந்த 3 சம்பவங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்களேன். ஒரு அருமையான வசனம் இருக்குது. 1-2. ஆதியிலே வானத்தையும் பூமியையும், பூமியானது ஒழுங்கின்மையும் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாயிருந்தது. நிலக்கம்யா, பூமி ஒழுங்கின்மை வெறுமையாயிருக்கு. எந்த நம்பிக்கை இல்லை. இது நடக்குமா நடக்காதா என்ற ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில பூமி இருக்கிறது, இருள் சூழ்ந்து இருக்கிறது. நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே அந்த பூமி இருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. பயப்படாத, திகையாத, உனக்கு ஒருத்தர் இருக்காரியா, அவர் மெயின்டைன் பண்ற, எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, வெள்ளத்தின் மேல் வெள்ளநடைய என் மேல் அசைவாடிடும். அந்த வெள்ளத்தினுடைய ஆவியானவர் இருக்கிறார். No matter the
the situation is, but the Holy Spirit அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதை நீங்க மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் பிளான் போட்டு பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு முன்னாடி அவர் எல்லாம் அறிந்தவர். ஆகவே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் வரைபடம் போட்டுக் கொண்டிருக்கிறார். நாம சூழ்நிலைகளை கண்டு பயந்துறோம். பைபிள் சொல்லுது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எதுக்கு? இருளை நீக்குவதற்கு, ஒழுங்கின்மையை ஒழுங்காக மாற்றுவதற்கு, இருளை வெளிச்சமாக்குவதற்கு அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அவர் இந்த பூமியை உங்கள் மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஏன்? உங்களை சரி பண்ணுவதற்கு. அதான் பொறுமையா இருக்கு. ஹல்லேலூயா. எடுத்த உடனே எனக்கு எல்லாம் வேணும்னு சொல்லி தயவு செய்து ஆண்டுக்குள்ள வராதீங்க. பொறுமை, எல்லாவற்றுக்கும் பொறுமை. பொறுமையா இருந்தாதான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆகவே ஆண்டவர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 620 லட்சம் மக்களை எகிப்தில் இருந்து அவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி கானான் தேசத்துக்கு அவர் கொண்டு போகிறார். சாதாரண விஷயமா? சாதாரண விஷயமா? 20 லட்சம் மக்களை ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு போறதுன்னா சும்மா சாதாரண. ஒரு ஆள் 2 பேரை இட்டு போக முடியல நம்மளால. 20 லட்சம் மக்களை, எத்தனையோ 400 வருஷத்துக்கு மேல அடிமையா இருந்த அந்த ஜனத்தை விடுதலை பண்ணுவது சாத்தியமில்லாத ஒரு காரியம். அதை செய்வது அவ்வளவு சுலபமா? ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஓ நான் இருக்கிறவர் என்பவர் அனுப்பினாரு. போய் சொல்லு அவங்க கிட்ட, நான் தான் அனுப்பு, நான் அதை செய்ய போறேன்னு சொல்லு அப்படின்னு மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். அவரால் எல்லாம் முடியும். இந்த வேதம் சத்தியமான வசனம். என் ஆண்டவர் இதுவரை கைவிடவே இல்லைங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தடவை தான் ரயில்வே ஸ்டேஷன்ல தண்ணி பாசி பிடிச்சிருக்கு, அதுல காலை வச்சுட்டேன், தபான்னு கீழே விழுந்த. அந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் தான். மற்றபடி உண்மையா சொல்றேன், மற்றபடி 99% கீழே விழாம என்னை ஆண்டவர் தாங்கி பிடிச்சிருக்கிறார். கீழே விடவே விட்டதே கிடையாது. அப்படி ஸ்லிப்பாகி விழுவேன், நின்றுவேன். பல்லாடி காலை வைப்பேன், விழுற மாதிரி போக நின்றுவேன். படிக்கட்டுல இறங்கி வெயிட்ட தூக்கி இறங்குவேன். கீழே விழுந்துருவேன் அப்படின்னு பார்ப்பேன், தூக்கி நிறுத்திடுவேன். ஹல்லேலூயா. அதே மாதிரி எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை கைவிட்டதே இல்லை. ஹல்லேலூயா. காசே இல்லடா இன்னைக்கு, காலி இன்னைக்கு அவ்வளவு நடுத்தரு வந்துடும் நினைப்பேன். ஆண்டவர் கடைசி நொடியில அற்புதம் செய்வார். இதுவரைக்கும் அவர் என்னை கைவிடலை. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யும்படி அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறார். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். இதுவரை ஆண்டவரை கைவிடவே மாட்டாரு, கைவிட்டதும் இல்லை. ஹல்லேலூயா. அற்புதம் செய்வார். இந்த பைக்ல நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு, ஆனா எனக்கு கைவிடவே இல்லை. பஞ்சர் ஆயிடும். பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அப்படியே தூக்கி போட்டு போற மாதிரி சூழ்நிலை வர. பக்கத்திலே பஞ்சர் கடை ஆண்டவர் வச்சிருப்பார். பெட்ரோல் போறது கையில காசு இருக்காது. 100 ரூபாய் பெட்ரோல் வச்சு ஓட்டுவேன். 100 ரூபாய் பெட்ரோல் முடியும் போது கையில காசு வரும். ஹல்லேலூயா. பெட்ரோல் போடுவேன். அது மாதிரி ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். ஆக இந்த நாளிலே 3 சம்பவங்களை நாம் பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து அவர்
என்டரான சில சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது சம்பவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, முதலாவது சம்பவம் ஆவியானவர் நமக்காக இருக்கிறார். அது மாதிரி ஒரு 3 சம்பவங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவது சம்பவம் யோவான் 20ஆம் அதிகாரத்துல 19-20 பாருங்க. அங்க ஒரு சம்பவம் நடக்குது, அது உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த முழு வசனத்தை நாம் படிக்கலாம். யோவான் 20:19-20. இங்க என்ன சம்பவம் என்றால், படிங்க, படிச்சுட்டு நான் நடக்கிறேன். வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த சமயத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளை விலாவிலும் இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா என்ன சம்பவம் என்றால், இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார் என்று சொல்லி எல்லாரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இதுவரை இயேசுவை தான் என்ன பண்ணினார்கள், சீடர்கள் பின்பற்றி போனார்கள். இயேசு கொடுக்கிற சாப்பாடை தான் சீசர்கள் சாப்பிட்டார்கள். இயேசுவோடு தான் சீடர்கள் இருந்தார்கள். பேதுரு, யோவான் இவர்கள் எல்லாரும் வேலையை விட்டுட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இப்போ சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை, தங்குறதுக்கு வீடு இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிவிட்டார்கள், சிலுவையிலே அறைந்து கொன்று விட்டார்கள். இப்போ இயேசுவை பின்பற்ற சீடர்களுக்கு பயம் வருமா வராதா? நிச்சயமா பயம் வரும். ஏன்னா தங்களுடைய மாஸ்டரை, தங்களுடைய தலைவரையே கொண்டுட்டாங்கன்னா எங்களை கொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதனால இந்த 12 சீடர்களும் பயந்து போய் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள போய் ஒளிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. சூழ்நிலையை பாருங்க. Look at the situation. Look the situation. ஒரு பயம். இதுவரை நம்பி இருந்த எல்லாம் போய்விட்டது. யூதர்கள் என்னையும் கொன்று போகும்படி காத்திருக்கிறார்கள். ஆகவே பூட்டப்பட்ட கதவுக்குள்ள இப்போ பேதுரு, யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, தோமா என்கிற 12 சீசர்கள் என்ன பண்ணுகிறார்கள், பூட்டிட்டு உள்ள எல்லாம் பயத்தோடு என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சூழ்நிலையில வாசிங்க அந்த வசனத்தை திரும்பவும். 20ஆம் வசனம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய 19 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளை யூதருக்கு பயந்ததினால் ஹல்லேலூயா, இயேசு உள்ளே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் வருவார். இவன் நினைச்சுட்டா இயேசு செத்துட்டாரு, அவ்வளவுதான், வர முடியாது. பயந்து போய் நடுங்கி போய் கதவுக்குள்ள ஒளிந்து கொண்டு இருக்கிற சமயத்துல அவர் வெளிப்பட்டார். பயப்படாதீங்க. நான் பயப்படாத முடிவு பண்ணிட்டு இருக்கிறேன். திரிசூல மலைக்கு எத்தனை பேர் திரிசூல மலை தெரியும்? திரிசூல மலை தெரியாது. ஏர்போர்ட்டுக்கு எதிரில் இருக்கு. சென்னை ஏர்போர்ட் எதிரில் நைட்டு 12 மணிக்கு தனியா போயிட்டு அந்த மலை மேல ஏறி இருட்டுல 4 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா. ஏன்னா நாங்க போக 4 பேர் முடிவு பண்ணோம். அந்த தானியேல் கடைசியில் யாரும் வரல.
சரி நம்ம முடிவு பண்ணதை பின்வாங்க கூடாதுன்னு போயிட்டு நான் தனியா ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். கர்த்தர் கஷ்டமான சூழ்நிலை அவர் என்ட்ரி கொடுப்பார். உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் ஹல்லேலூயா சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. அதனால கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் சொல்றேன், சந்தோஷம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. அடிக்கடி சில இன்ட்டு மாதிரிலாம் பேசுறேன். சந்தோஷம் யாருக்குள்ள இருக்கு? எனக்குள்ளதான். இப்ப இங்க சந்தோஷம் இருக்கா? இந்த ஃபேன்ல சந்தோஷம் இருக்கா? இல்ல. இந்த கேமரால சந்தோஷம் இருக்கா? இல்ல. சந்தோஷம் உனக்குள்ள இருக்கு. அதனால எங்க சந்தோஷத்தை தேடணும்? எங்க தேடணும்? எங்கம்மா? நம்மளுக்குள்ள தேடணும். ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி உனக்குள்ள இருக்குது, அங்கதான் தேடணும். சிலர் அதெல்லாம் பற்றி யோசிக்கிறதே இல்லை. பீச் சந்தோஷம், அங்க போயிடலாம். டிவி சந்தோஷம், டிவி பார்க்கலாம். சந்தோஷம் டிவி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, சந்தோஷம் உனக்குள்ள இருக்கிறது. எப்படி அந்த சந்தோஷம் வரும்? எப்படி சந்தோஷம் வரும்? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. ஜெபம் பண்ணா சந்தோஷம் வருதா, இல்ல சினிமா படம் பார்த்தா சந்தோஷம் வருதா? உண்மையான சந்தோஷம் ஜெபம். ஹல்லேலூயா. அத பாருங்க. ஒரு நீங்க ஜெபம் பண்ணா ஒரு சந்தோஷம் வருது. பைபிள் வசனத்தை வாசிச்சா ஒரு சந்தோஷம் வருது. பிரசங்கத்தை கேட்டா, ஆண்டுடைய வசனத்தை கேட்டா ஒரு சந்தோஷம் வருது. பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷத்தை விரும்ப வேண்டும், இதை நேசிக்க வேண்டும். அப்படித்தான் இந்த சந்தோஷம் தான் எனக்கு வேணும். நானு எதையோ சந்தோஷம் நினைச்சேன். காலேஜில் போனோம். அப்போ அந்த சின்ன வயசுல ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் பின்னாடி போனோம், பஸ் இப்படிலாம், அதுதான் சந்தோஷம் நினைச்சேன். சினிமா பார்த்தா சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லி பல தியேட்டர்களுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட தனியா போயிட்டு நான் படம் பார்த்து அதுல சந்தோஷம் கிடைக்கும் நினைச்சேன். எதுவுமே சந்தோஷமே எனக்கு கொடுக்கல. சந்தோஷத்தை எடுத்து போட்டுச்சு, எல்லாமே எடுத்து தான் போட்டுச்சு. ஆனா இந்த வேத வாக்கியமும் கிறிஸ்துவாகிய தேவனும் தான் எனக்கு அந்த சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறார். ஆக இந்த சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. அவர் நல்லா கவனிங்க. இங்கு இயேசு கிறிஸ்து அவர் திடீரென்று இந்த குழம்பின சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர் என்ட்ரி கொடுத்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்றார். யூதர்கள் அப்பொழுதே அவர்கள் இயேசுவை யாராவது கிறிஸ்து என்று சொன்னாலே அவங்க என்ன பண்றாங்க, ஊருக்கு புறப்பாக்கிடுவாங்க. அந்த ஒரு சூழ்நிலை அங்கு காணப்படுகிறது. 7:13 வாசிங்களேன். யோவான் 7:13. இயேசுவை யாரும் கிட்டே போக கூடாது. அவர் பேரை சொன்னா என்ன பண்ணுவாங்களா? ஒருவனும் அவரை குறித்து தாராளமா பேசல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி யாராவது பேசினாலே அவங்கள ஊருக்கு புறம்பாக்கிடுவாங்க. அப்படித்தான் அங்க இருக்கிற ஒரு பஞ்சாயத்து. இப்ப நான் பஞ்சாயத்துன்னு சொல்றோம். அங்க ஆலோசனை சங்கம் 71 உறுப்பினர்கள் பரிசேயர்கள் சேர்ந்ததுதான் ஒரு ஆலோசனை சங்கம். அவர்களுக்கு தலைவன் தான் யாரு? பிரதான ஆசாரியன். இப்ப இங்க இப்படி பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கிறார்களோ அது போல அங்க ஒரு சங்கம் இயங்கியது. அவர்கள் தான் இந்த கட்டளைகள்லாம் போடுவாங்க. இவங்கிட்ட தான் நீ பேசணும். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு இவங்க சட்டம் போட்டு வச்சிட்டு இருந்தாங்க. அதனால நிறைய பேர் பயந்தாங்க.
இயேசு பின்னாடி போறது பயந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச பயந்தார்கள். பாருங்க, இந்த சீடர்களுக்கு எவ்வளவு பயம் வந்திருக்கும். ஏன்னா இயேசுவே பின்பற்றி போனவங்கள, இயேசுவோடு இருந்தவங்க 12 பேரு. அப்ப எவ்வளவு பயம் இருக்கும். நாங்க சட்டம் கூட நீங்க பாட்டு அவர் பின்னாடி போறீங்க, இயேசு இயேசுன்னு சொல்றீங்க, இயேசு நாமத்தை குறித்து பேசுறீங்க. அப்ப எவ்வளவு பயம் இருக்கும். யோவான் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கூட வாசிங்க. அது கூட பாத்தீங்கன்னா, ஒரு குருடனுடைய அம்மா அப்பா இப்படி சொல்றாங்க. அவங்க கூட பயந்தாங்க. அவனுடைய தாய் தகப்பன்மார், அந்த குருடனுடைய தாயின் தகப்பனார் யூதருக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். எப்படின்னா இயேசுவை பத்தி அவங்க பெருமையா பேச மாட்டாங்க. ஏன்னா பயந்தார்கள். பிரியமானவர்களே, இதனாலேயே நிறைய பேரு ராத்திரியில இயேசுவை தேடி வருகிறார்கள். அப்படிப்பட்டவன் தான் நிக்கதோமு. யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நைட்ல தான் இவர் என்ன பண்றாரு? இயேசுவை தேடி வராரு. இவருக்குள்ள அதிகாரியான நிக்கதோமியனோடு பரிசேயன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் ஏன் நைட்ல வரான் இயேசுவை பார்க்கணும்? இதனாலதான். புரியுதுங்களா? ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து ரபீனின் தேவனிடத்தில் வந்து குமார் என்று போதகர் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ ஏன் இவன் நைட்ல வரான்? சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 19:38. இவனும் வந்து நைட்டு யாருக்கும் தெரியாம ஒரு சீசன். அவன் பேரு அரிமத்தியா ஊரானாகிய. அந்த வசனத்தை கூட வாசிக்கலாமா? 38. அதிமத்தியா ஊரான யூதருக்கு பயந்ததினால இயேசுவுக்கு அந்தரங்க சீசனுமாகிய யோசேப்பு. இவன் ஒரு சீசன். இவனும் கூட யாருக்கும் தெரியாம தான் இயேசுவை பின்பற்ற. இதுக்கு காரணம் என்ன? ஏன்னா யூதர்கள் சட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. யாருமே இயேசு பின்னாடி போக கூடாது, இயேசுவை பத்தி பேசக்கூடாது, இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க கூடாது என்ற ஒரு சூழ்நிலை இருந்த சமயத்துல இயேசுவோடே சாப்பிட்டு, இயேசுவோடே உணவை உட்கார்ந்து, இயேசுவை பத்தி பிரசங்கித்து அவரோடு கூட இருந்த சீடர்கள் எந்த அளவுக்கு பயந்திருப்பாங்க சொல்லுங்க. பயந்திருப்பாங்க இல்லையா? அதுதான் அந்த வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு உள்ள எல்லாம் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் என்ட்ரி கொடுத்தாரு. உங்களுக்கு சமாதானம். ஆமென். எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. He declared உங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு. எங்க சாதாரண ஒரு இந்த சீப் மினிஸ்டர்னு சொல்றாங்க. என்ன பந்தோபஸ்து என்ன அது இது காட்டுறாங்க. தப்பான சொல்ல யாரு? சாதாரண தமிழ்நாட்டுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர்னா அப்படி வர்றாரு இப்படி வர்றாரு, அவ்வளோ பந்தோபஸ்து, அவ்வளோ காரு முன்னாடி போகுது, 10 காரு பின்னாடி வருது, கூட எத்தனை போலீஸ்காரர்கள், எவ்வளோ கூட்டம். அம்மா தூங்காதீங்களா? தூங்கக்கூடாது. சாகர வரைக்கும் உற்சாகமா இருக்கணும். பரவாயில்ல, எங்க முடியலாம் எடுத்து ரிச்சர்ட் போது தப்ப நான் சொல்றேன். அப்போ சாதாரண ஒரு முதலமைச்சருக்கு இந்த பந்தோபஸ்து இதெல்லாம் இருக்குது. அவரை பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் ட்ரை பண்றாங்க. நீ கூட தலைமைச் செயலகம் எத்தனை பேர் போயிருக்கீங்க? தலைமைச் செயலகம் போனது இல்லையா? என்னமா சென்னையில போயிருக்கேன். சென்னை அதான் ரோட்ல போகும்போது செக்ரட்டரி ஆபீஸ் தலைமைச் செயலகம் நீங்க போயிருக்கீங்களா? ஏன் போனது இல்லை? தமிழ்நாட்டுடைய ஒரு தலைமைச் செயலகத்தை பார்க்கணும்னா அப்போ நம்ம என்ன சிட்டிசனு? நீங்க போயிருக்கீங்களா? இவங்க சொல்லவே தேவையில்ல, பக்கத்துல இருக்க போறது. சரி விடு, பரவாயில்ல பரவாயில்ல. அப்போ அங்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் லைன்ல நிற்பாங்க. எதுக்கு? முதலமைச்சரை பார்க்கறதுக்கு. அதுக்குன்னு ஒரு கூட்டம் அங்க எப்போ பார்த்தாலும் அலமோதிக்கிட்டே இருக்கும். நேற்று ஒரு பெண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண கொடுத்து வந்திருக்காங்க. ஒரு லேடி
ஏன்னா அவங்க வீட்டுக்காரரை போலீஸ்கார தரன்னு பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டு இருக்கான். என்னன்னு கேட்டதுக்கு எந்த ரீசனும் சொல்ல மாட்டான். அதனால பயந்து போய் இந்த பொண்ணு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லி நேரா சிஎம் ஆபீஸ்க்கு வந்துருக்காங்க. அவங்கள போலீஸை விடலை. எதுக்கு அவங்க வராங்க? சிஎம் ஒரே ஒரு கையெழுத்து போட்டா ப்ராப்ளம் சால்வ், அப்படிதான் அர்த்தம். சிஎம் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் சரியாயிடும் தானே. சிஎம் சொல்றேமா அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிடுங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சு உடனே அனுப்புங்கன்னு சொன்னா அது நிறைய கண்டிப்பா செய்வாங்க. செய்ய மாட்டாங்களா? கண்டிப்பா செய்வாங்க. சாதாரண ஒரு சீஃப் மினிஸ்டர் இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அவர் சொன்ன வசனமே நிறைவேறுதுன்னா, அண்ட சராசரம் படைத்த கர்த்தர் வானமும் பூமியும் என்னுடையது அப்படின்னு சொல்ற தேவாதி தேவன் அவர் சொல்ற வார்த்தை நிறைவேறாம போயிடுமா? நிச்சயமா நிறைவேறும். விசுவாசிகள் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்றேன். பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தையே நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்றேன். ஸ்திரீயானவள் தன் பிள்ளைகளை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளம் கையில் உன்னை மறைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்றேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எல்லாம் பாசிட்டிவா தான் பேசுறேன், நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஹல்லேலூயா. சூழ்நிலை கண்டு அவர் சொல்லிட்டாருன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்ட, தைரியமா சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட. எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். I'm a blessed man, I'm a blessed woman. சொல்லுங்க எல்லாம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது எந்த சந்தேகமும் இல்லை. தம்பி நீ ஆசீர்வதிக்க நம்பு, நம்பணும். ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, உனக்கு சமாதானம் சொல்லிட்டாருன்னா சமாதானம் தான். எல்லாம் அந்த அப்பா அவங்க சொல்லலாமா? அந்த ரூத்தம்மா ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் தருவாராக. இயேசுவின் நாமத்துல சொல்றோம், சமாதான வாழ்க்கை நமக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் சமாதானம் ஆண்டு சொல்லிருக்கிறேன். அதுதான் சொல்றேன், உனக்கு சமாதானம் சொல்றாரு. 16-14 வாசிங்க. யோவான் 14 14:16 என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். பாருங்க, கூட்டப்பட்ட வீட்டில் இருந்த சீடர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்க கூட பயந்து போயிருக்கலாம், திகைத்து போயிருக்கலாம். அவர் உங்களுக்கு டிக்ளேர் பண்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் சமாதானம் தருவேன், நான் உன்னை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. அதனால நீங்க பயந்து போயிடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆமென். இரண்டாவது வேத வசந்த வாசிமா தெரியுது. நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன். அப்பொழுது இல்ல 14:26 அதுதான் 14:27 வாசி. யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்களுக்கு இருதயம் கலங்காமல் பயப்படாமலும் இருப்பதாக. பாருங்க, இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆகவே இந்த ஆண்டவர் எந்த சூழ்நிலை சீடர்களுக்கு வெளிப்பட்டு தன்னை காண்பித்து சமாதானம் சொன்னாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையில கூட அவர் வெளிப்பட்டு இன்றைக்கு சமாதானம் சொல்றார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இங்கு இன்னொரு தடவை சீடர்கள் மீன் பிடிக்க போய்விட்டார்கள். யோவான் 21:1-6 வரை வாசிங்க. அங்கு இதே மாதிரிதான் இயேசு என்ட்ரு பண்றாரு. ஹல்லேலூயா. இதே மாதிரிதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, என்ட்ரி ஆகி அவர்களுக்கு என்ன பேசுறாரு நாங்க பார்க்கலாம். இது இரண்டாவது சம்பவம். யோவான் 21:1-6 வரை. மறுபடியும் தம்மை வெளிப்படுத்தினார். எனப்பட்ட ரோமாவையும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரனாகிய நாத்தான் பேரும்
அவருடைய சீசர்கள் வேறு 2 பேரும் 7 பேர் கூடி இருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன். மீன் பிடிக்க போகிறேன் எல்லாரையும் கூப்பிட்டு போறான் இவன். நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பேதுரு என்ன பண்றான், மத்தவங்களை கூப்பிடுறான். அப்புறம் அதற்கு அவர்கள் நாங்களும் வரோம் அவங்க போலாம் எல்லாம் சொல்லி பேதுருவோடு மீன் பிடிக்க போறாங்க. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே இறங்கினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பாருங்க, அந்த ராத்திரியில ஒன்றும் பிடிக்கல. பாருங்க, இயேசு இப்பதான் மரிச்சிட்டாரு, இனி வரமாட்டார் நினைச்சிட்டு மீன் பிடிக்க போன பேதுரு இரவு முழுவதும் மீன் பிடிக்க முயற்சி பண்றான், ஒன்றும் அகப்படல. உங்களுடைய வாழ்க்கையில கூட என்னுடைய வாழ்க்கையில கூட ஒன்று இல்லாத சூழ்நிலை, சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. ஏன்னா நான் எத்தனையோ அனுபவி, நான் கப்பல் வேலையை விட்டு வந்திருக்கிறேன். இப்போ வேலை செஞ்சா 1.5 லட்சம் சம்பளம். ஆனா நான் பணத்தை தேடி போல, பணத்தை சேர்த்து வைக்க ஆசை எனக்கு இல்லை. அப்படி இருந்தா இன்னைக்கு நான் லட்சாதிபதியா இருந்திருப்பேன். எனக்கு அதுல விருப்பம் இல்லை. எனக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், அவர் நீதியை செய்யணும், தூக்கி போட்டு நான் வந்திருக்கிறேன். ஆகவே இப்போ எனக்கு சில கஷ்டங்கள் இந்த ஊழியத்துல வந்த பிறகு பசி பட்டினி இதெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ அது மாதிரி சூழ்நிலை நீங்க போகும் பொழுது பசி பட்டினி சாப்பிடுறது எனக்கு என்ன செய்ய போறோம் என்ற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இப்படி இருக்கும்போது அங்க என்ன நடக்கிறது? அடுத்த வசனத்தை வாசிங்களேன். நைட்டுக்குள்ள அவங்க மீனே பிடிக்கல. விடியற் காலத்துல பாருங்க, இயேசு அங்க கரையில நிற்கிறார். ஹல்லேலூயா. திரும்ப அங்க என்ட்ரி கொடுக்கிறார். என்ட்ரி கொடுத்து என்ன பண்றாரு? சீசர்கள் அறியவில்லை, அறியாதிருந்தார்கள். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்க இடத்துல உண்டா? ஒண்ணுமே இல்லை. சொல்றாரு பாருங்க, வலதுபுறமாக படகுக்கு வலதுபுறமாக வலைய போடுங்கள், அப்பொழுது அகப்படும். போதும். இப்போ இந்த வசனத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் சொன்ன வசனத்தை கேட்டு வலதுபுறம் படகுக்கு வலதுபுறமாக வலையை போட்டார்கள், திரளான மீன்களை பிடித்தார்கள். பாருங்க, அகே சாப்பிடுறதுக்கு வழி இல்லாத சூழ்நிலை, சீடர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. மரித்த இயேசு திரும்ப வந்துட்டார். ஹல்லேலூயா. எப்படி பயந்து போன சூழ்நிலை இந்த சீடர்கள் தன்னை வெளிப்படுத்தி அவருக்கு சமாதானம் சொன்னாரோ அதே இயேசு திரும்பவும் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாத சூழ்நிலையில சீடர்கள் இருக்கும் பொழுது என்ட்ரி கொடுத்து நீ வலதுபுறமா வலைய போடு என்று சொல்லி திரளான மீன்களை பிடிக்க வைத்தார். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, இங்க ஆண்டவர் நாம சரியா நடக்கணும்னு சொல்லி தராரு. இப்போ மீன் கிடைக்கணும்னு சொன்ன ஆகாயத்துல இருந்து மீன் உண்டாவதாக சொன்னாரா? இல்ல, வலதுபுறமாக போடு. அப்ப நாம ஒரு செயலை செய்யணும். ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு நாம ஒரு செயல்படணும். வீட்டிலேயே தூங்கிட்டே இருந்தா எல்லாமே கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம போய் வேலை செய்யணும். வேலை செய்யணும். வேலை செஞ்சாதான் கையில காசு வரும். வேலை செய்யாம நான் அப்படியே சும்மா இருந்துட்டு எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சா தேவன் சொன்னா நம்ம இருக்கலாம். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், வலது புறமா வலையை போடு. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தார்கள். அங்கே ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார். அவர் உங்க பக்கத்துல இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. அவர் என்ட்ரி கொடுப்பாரு. எனக்கு இது வரைக்கும் அவர் என்ட்ரி கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அதாவது
ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யமே ஆசீர்வாதத்தை தரும். அதாவது ஆண்டவர் கொடுக்கிற காரியம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதமா முடியும். நாம நினைக்கிறது ஆசீர்வாதம் கிடையாது. ஹலோ, நீங்க நினைக்கிறது ஆசீர்வாதம் கிடையாது. கடவுள் கொடுக்கிறது ஆசீர்வாதம். நான் நினைச்சேன் கப்பல்ல போய் வேலை செஞ்சு நல்லா சம்பாரிச்சு நல்லா பாக்கெட் நிறைய பணத்தை நிரப்பி விரும்பினதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம், விரும்பினதெல்லாம் வாங்கி வீட்டுல வைக்கலாம் நினைச்சது. அது சந்தோஷம் நினைச்சேன், அது ஆசீர்வாதம் நினைச்சேன். அது எல்லாம் என்னை விட்டு போனது. அது எல்லாம் ஆசீர்வாதம் இல்லாததாய் போனது, நம்பிக்கை இல்லாததாய் போனது. ஆனா ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் நல்ல தூக்கம். ஹல்லேலூயா. இதுதான் இல்லாம இருந்த நல்ல தூக்கத்தை கொடுத்திருக்கிறார். கஞ்சி சாப்பிட்டாலும் திருப்தியா சாப்பிடுறதுக்கு நல்ல சுவாச குழாய், நல்ல உணவு குழாய், நல்ல ஜீரண மண்டலம், நல்ல ஜீரணிக்கிற கிருபை. புரியுதுங்களா? திருப்தியா சாப்பிட்டு 2 தோசை சாப்பிட்டேன் நைட்டு. போன உடனே நல்லா டப்புன்னு உடம்பு இழுக்குது. இதெல்லாம் பார்க்கணும், உணவு நம்ம சாப்பிடுறதுல ஜீரணிக்குதா இல்லை இதெல்லாம் பார்க்கணும். புரியுதுங்களா? நம்ம உள்ளதை பார்க்கணுங்க. நம்மள பார்த்து சொன்னேன், பாட்டு நல்லா கை வச்சு பாரு, நல்லா இருந்து நல்லா வேலை செய்தா, எப்படி வேலை செய்யுது, எனக்கு உங்களை பத்தி நீங்க திங்க் பண்ணணும். அப்போ படப்பட அடிச்சா அந்த மாதிரி அடிக்கூடாது. அப்ப நீங்களே சொல்லி இது மாதிரி அடிக்கூடாது, சமாதானமா இருக்கு. புரியுதுங்களா? அப்போ அதை வயிற்றுல அப்ப என்ன புரிஞ்சிச்சு எனக்கு? 2 தோசை சாப்பிட்டா எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஃபுல்லா டைட்டா சாப்பிட்டா செரிக்காது. கொஞ்சம் வயிறு இவ்வளவு சைஸ்னா ஒரு அரை வயிறு, ஒரு 3/4 வயிறு, இது மாதிரி சாப்பிட்டா ஒரு நல்லா ஜீரணம் ஆகுதுன்னு நான் கத்துக்கினேன். அப்ப எனக்கு அதுதான் புரியுது. அப்ப நம்ம நல்லா சாப்பிடும் போது இது மாதிரி இல்லையே, கொஞ்சம் பாதி இது மாதிரி சாப்பிட்டு ஜங்கு நல்லா இழுக்கு நல்லா ஜீரணிக்குது. அப்போ இது எனக்கு புரியுது. நான் எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நல்ல ஜீரணம், நல்ல சுவாசம். ஹல்லேலூயா. மூச்சு இழுத்து நல்லா விடணும். சிலர்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, மண்ணில் பாதிக்கப்பட்டு வந்ததுனால இதெல்லாம் எனக்கு மேன்மையா நினைக்கிறேன். ஏன்னா மண்ணில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்லா சுவாசிக்க முடியாது, மோஷன் நல்லா ஃப்ரீயா போக முடியாது, தூங்க முடியாது. புரியுங்களா? இது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு, சரீரத்துல அவ்வளோ கஷ்டம். இதுல இருந்து ஆண்டவனை மீட்டதுனால நான் நல்லா தூங்குறேன், நல்லா சுவாசிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், மோஷன் நல்லா போகல ஃப்ரீயா. எதுக்கு நான் சொல்றேன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதம். பல கோடிகளை வச்சு ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆகவே ஆண்டவர் என்ட்ரி கொடுக்கிறார், சீடர்களுக்கு சொல்லுகிறார், வலைய நீங்க வலதுபுறமா போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே திரளான மீன்களை பிடித்தார்கள். காண்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில கூட இயேசு என்ட்ரி கொடுக்கிறாரா? கொடுத்திருக்கிறாரா? நிறைய பேர் வாங்க நம்ம ஆட்கள் தான். ஏன்னா இந்த உலகத்துல வாழ போறது கொஞ்ச காலம் தான், 70 வயசு 60 வயசு. இதுல நம்ம ஆண்டவரை தேடாம இருந்தோம்னா நம்மளை விட பரிதபிக்கப்படத்தக்கோர் யாருமே இல்லை. ஏனென்றால் புத்திமான் புத்திமானா நம்ம இருக்கிறோம்னா இந்த நல்ல மார்க்கத்துல நம்ம கற்று நித்திய ஜீவனை பெறுவதற்கான வழியை தேடுவோம். ஆகவே கர்த்தருடைய அந்த வார்த்தை அவர் என்று கொடுத்து உங்க வாழ்க்கையில அவர் சொல்ற மாதிரி நீங்க செய்றீங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. சொல்ற மாதிரி செய்றீங்களா? வலைய போடு அப்படின்னு சொல்றாருன்னா நீங்க என்ன டப்புன்னு வலது புறம் வலைய போடணும். அப்பதான் நீங்க திரளான மீன்களை பிடிக்க முடியும். இல்லை என்றால் மீனே கிடைக்காது. இப்ப வலதுபுறம் போய் இடதுபுறம் போட கிடைக்குமா? கிடைக்காது. ஆகவே இன்றைக்கு நீங்க முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே நீங்க சொல்ற மாதிரி நான் செய்ய போறேன்.
அவர் சொல்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, அன்பு தாங்க. அல்லேலூயா. அன்பு, தேவனிடத்துல அன்பாயிரு, பெருனிடத்துல அன்பாயிரு. இத ஒண்ணு தான் முழு பைபிளும் அடங்கி இருக்கு, அன்பு. இந்த அன்பு உண்மையிலேயே ரொம்ப என்னை நெருக்குகிற ஒன்று, அன்பு. அல்லேலூயா. ஒரு மகாராஷ்டிராவில் ஒரு தாய், ஹஸ்பண்ட், பிள்ளை, அது மாதிரி ஒரு 20 குடும்பம் ஒரு போட்டில் போயிருக்கு. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போயிருக்கு. திடீர்னு சூறாவளி வந்துச்சா, கடல் அலை அடிச்சுதான்னு தெரியல, போட்டு கவிழ்ந்து போச்சு. கவிழ்ந்து போய் கிட்டத்தட்ட எல்லாருமே முழுகிட்டாங்க. முழுகி நிறைய பேர் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் நினைக்கிறேன், 9 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிய வந்தது. மறுநாள் காலையில போயிட்டு அந்த பிணத்தை எடுக்கும் பணியில போலீஸ்காரர்கள் எல்லாரும் ஈடுபட்டிருந்தார்கள். ஒவ்வொரு பிணமா தூக்குறாங்க. அப்படி தூக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு பாடி மட்டும் தூக்கும் போது ஒரு தாய் தன் மகன் அப்படியே கட்டி பிடிச்சு கொண்டு அப்படி இறந்த நிலையில அந்த பாடி இருக்கு. அந்த தாய் என்ன பண்றா, தன் மகனை கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படியே இறந்துருக்கிறாங்க தண்ணிக்குள்ள. பையனும் இறந்திருக்கிறான், அந்த தாயும் இறந்திருக்கிறான். 2 பேரும் ஒன்னா அப்படி கட்டி பிடிச்சிட்டே இருக்காங்க. இதை பார்த்து எல்லாரும் கதறி எழுதார்கள். ஏன் என்று பார்த்தால் அந்த தாய் லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கிறார். அல்லேலூயா. தாய் என்ன போட்டிருக்கிறார்? லைஃப் ஜாக்கெட். லைஃப் ஜாக்கெட் என்றால் தண்ணீர நீ விழுந்துட்டா உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சாதனம். அந்த லைஃப் ஜாக்கெட் இருந்தா நீ என்ன பண்ணலாம்? மிதந்து மேல வந்துடலாம். ஆனா இந்த தாய் தன் குழந்தைய கட்டி பிடிச்சி அவ உயிருக்காக போராடினபடினால இந்த 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. அல்லேலூயா. அதுல சொல்லக்கூடாது, 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. புரியுது? இதை பார்த்து அழுதாங்க நிறைய பேர். எனக்கு ரொம்ப உணர்ச்சி, என்னடா இது இப்படி இல்லாம இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா, அந்த தாய் அந்த மகன் இறந்து அந்த விட்டுட்டான், இறந்துருவானே, அதனால காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்கிறார். ஆனா வெயிட்னால அப்படியே உள்ள போயிட்டாங்க. நீங்க கூட அந்த ஒரு படம் பார்க்கும் போது, இப்ப நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? சும்மா நான் இதுமாதிரி லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிறேன், பிரதர் என் மேல படுக்கிறாரு, நான் விட்டுவல போயா தள்ளி விட்டுருவேன். தள்ளி விட்டு நான் மிதப்பேன். அதான் நினைப்பேன். என் உயிரை காப்பாத்துறதுக்கு வேற யாரையும் என்ன செய்ய மாட்டேன், அண்டை விட மாட்டேன். ஆனா தன் குழந்தையினால அந்த மகனை தூக்கி போடாம மார்பருகே வச்சு 2 பேருமே இறந்து போனாங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த அன்பு, இததான் ஆண்டவர் போதிக்கிறார். ஜீவனை கொடுக்கிற அன்பு. அல்லேலூயா. இது உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட இருக்கா? கடவுள்கிட்ட இந்த அன்பு இருக்கு. அதுதான் நீ தேவனுக்கும் காண்பிக்கணும், மனுஷனுக்கும் காண்பிக்கணும். அவர் சொல்ற கட்டளைகளின் படி செஞ்சுட்டாலே போதும். திரளான மீன்களை பிடிப்பீங்க. அவர் சொல்றது நம்ம கேட்போம், பிறர் சொல்றதே கேளுங்க. நம்ம கேட்காமே நிறைய பேர் இருக்கிறோம். உங்க உடம்பு சரியில்லை மட்டும் சொல்றதை கேளுங்க. தயவுசெய்து ஐயா சொல்றது கேளுங்க. நல்லதுதான் என்ன சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஐயா நீங்க யாராவது சொன்ன கேட்கணும். என் இஷ்டப்படி நடக்கணும், நீங்க நடக்கூடாது. என் இஷ்டப்படி எல்லாம் செய்யக்கூடாது. ஒருத்தன் சொல்றான்னா கேளுங்க. அல்லேலூயா. கேளுங்க. கேட்டீங்கன்னா நீங்க திரளான மீன்களை பிடிப்பீங்க, இல்லைன்னா பிடிக்க மாட்டீங்க. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் என்ட்ரி கொடுத்த போலவே உங்களுடைய வாழ்க்கையில என்ட்ரி கொடுத்து உங்களை புசிக்க வைப்பார், திரளான மீன்களை பிடிக்க வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான். ஆகவே அவருடைய கட்டளையின்படி நடங்க. நான் அவருடைய வசனத்தின்படி தான் நடக்கிறேன். யாருக்குமே கசப்பா இருக்காது, தீமையோடு ஏத்து நிற்காத, பரிசுத்தமா இரு. இதெல்லாம் ஆண்டு சொல்றாரு. அப்படியே கீழ்படி நடக்கிறேன். கடைசியா 3 சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போறேன்.
2 சம்பவத்தை நம்ம பார்த்தோம். இயேசு எப்படி என்ட்ரி கொடுத்தாரு. மூன்றாவது ஒரு சம்பவம் மத்தேயு 14 அதிகாரத்துல இருக்கிறது. 16ல இருந்து வாசிக்கிறோம். இங்க கூட இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை எத்தனை பேருக்கு போஷித்தாரு? 5000 பேருக்கு போஷித்த இடம் பெத்சாய்தா. அவங்கள போஷிக்கிறாரு, அவங்களுக்கு சமாதானம் சொல்றாரு, வந்து காற்று அமர்த்துறாரு. அவங்க வாழ்க்கையை செய்ய மாட்டாரா? அந்த இயேசு என்ட்ரி ஆயிட்டாரு. இது செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமா செய்து முடிப்பாரு. பயப்படாதீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த பைபிளை வாசித்து நம்பிக்கையோடு நீங்க இருங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆக இந்த 3 சம்பவங்கள் மூலம் நாம் கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், இந்த ஆண்டவரை பின்பற்றின உங்களை ஆண்டு கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதுதான் இந்த 3 சம்பவத்தின் மூலம் நாம பார்க்கிறோம். நீங்க அந்த இயேசுவை உறுதியா பற்றிக்கிட்டு அவருடைய வார்த்தையின்படியே நடங்க. நான் உலகம் ஃபுல்லா போயிட்டு வந்துட்டேன், எங்க ஃபுல்லா உலகம் ஃபுல்லா போயிட்டு வந்துட்டு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் பொய், எல்லாம் மாயை, எதுவுமே உனக்கு சந்தோஷம் கொடுக்காது, எல்லாமே உன்னை வஞ்சிக்கும், எல்லாமே உன்னை பாதாளத்துக்கு நேராக தள்ளி போட்டு தான் போவோம், எங்கேயுமே சமாதானம் இல்லை. எல்லா ஊர்லயும் நிர்வாண டான்ஸ் வச்சிருக்கிறான். என்ன டான்ஸ்? நிர்வாண டான்ஸ். அதுக்கு தான் அந்த ஜனங்கள் நிறைய போறாங்க. உள்ள நீங்க போனீங்கன்னா பெண்கள் நிர்வாணமாக நடனம் ஆடுகிற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பாவங்கள், விக்கிரக ஆராதனை. இந்த உலகம் உனக்கு வேணுமா? சொல்லுங்க. உலகம் ஒழுங்கு சமாதான கர்த்தர் ஆண்டவர் காட்டுற வழியில இதுதான் வெளிச்சம். வேதமே வெளிச்சம். இந்த வெளிச்சத்துல நடக்கிறவன் கீழே விட மாட்டான். அவனை பார்த்து பூமி பயப்படும், ஜனங்க பயப்படுவார்கள். ஊழியக்காரன் சும்மா கிடையாது. முதலமைச்சர், பிரதமர், எல்லாருக்கும் மேலானவர்கள். அப்படித்தான் ஆண்டவர் இதுவரை நடத்தி வந்தார். பிரியமானவர்கள், ஏன் சொல்றேன்னா, இந்த ஆண்டவரை பின்பற்றுங்க, அவரை உறுதியா பற்றி கொள்ளுங்க, அவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். Yeah.